ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் ரீடிங் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் வந்து ரெட் ரோஸ் ஆரக்கிள் எடுத்திருக்கேன். என்ன கார்ட்ஸ் வருது, என்ன மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு வெட்டிங் ரிங்ஸ். செகண்ட் கார்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபேனிக்ஸ். Third one, girl with a snake. Fourth, backstabbing. And final one, the dragonfly. ஓகே, இப்போ இந்த 5 கார்டுக்குமான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 5 கார்டையும் ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி மொத்தமாக உங்கள் பர்சன் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வெட்டிங் ரிங்ஸ் வந்திருக்கு. ஸோ வெட்டிங் ரிங்ஸ் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். யூனியன் அண்ட் மேரேஜ், சோல் கனெக்ஷன், எவர்லாஸ்டிங் லவ், டிவோஷன். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆழமான ஒரு ஆன்மீக பந்தம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வெட்டிங் ரிங்ஸ் வந்திருக்கு. உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே உண்மையான அன்பும் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கு. ஓகேவா? உங்கள் கூட லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வைக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து உங்கள் பர்சனுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? அது நல்ல தெளிவாகவே தெரியுது. அடுத்து ஃபீனிக்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நியூ ஃபேஸ், ரீகைண்டில், ரியனைவ் அண்ட் க்ரோத், சேஞ்ச்டு மைண்ட், ரைஸ் ஃப்ரம் ஆஷஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சனோட மனசில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. முன்னாடி இருந்த பழைய ஹேபிட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சண்டைகள் இருந்தாலுமே அதெல்லாம் விட்டுட்டு புதுசாக அந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங் டிசைர் வந்து உங்கள் பர்சன் மனசில் இருக்குது. அந்த அன்பை வந்து அந்த சாம்பல்லேருந்து மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எனர்ஜி தான் இந்த கார்டு மூலிமா, அந்த ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி அந்த சாம்பல்லேருந்து அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பை உயிர்ப்பிக்கணும், திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எனர்ஜியில் தான் இருக்காங்க. அடுத்து கேர்ள் வித் ஸ்னேக், சார்ம்டு யூஸ் டு எனேபிள் பவுண்டரிஸ். ஓகே, ஸோ இந்த கார்டு பார்த்தீங்க என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து ஒரு வார்னிங் கார்டை நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் பர்சனோட எனர்ஜியில் வந்து சில டாக்ஸிக் ட்ரைட்ஸ்லாம் இருக்குது, இல்லை தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கலாம். இவரோ இல்லை உங்கள் பர்சனோ அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ ஒருத்தர் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், இல்லை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துகிட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பர்சனை சார்ந்த யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்ககிட்டேருந்து வெளிப்பட்டிருக்கும். ஓகேவா? இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஓகே, அதுதான் வந்து இந்த கார்டு மூலயமா தெரியுது. உங்களுக்கு என்ன மாதிரியான வலி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? அடுத்து 4வது கார்டு என்னென்னு பார்த்தோன்னா, பேக் ஸ்டாபிங், ஹார்ட் பிரேக் அண்ட் பெயின், செப்ரேஷன் அண்ட் லாஸ், டிசப்ஷன் அண்ட் லைஸ், ஷாக்கிங் அட்டாக். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன்கிட்டேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட காயம், உங்களுக்கு ஏற்பட்ட வலிகள், இது எல்லாமே வந்து உங்கள் பர்சன் பொய் சொன்னதால், சில விஷயங்களை மறைச்சதால், உண்மைகளை மறைச்சி உங்ககிட்ட போலியாக நடித்ததால் உங்களுக்கு இது ஏற்பட்டிருக்கலாம். இந்த திடீர் செப்ரேஷன் நடந்தது கூட அந்த மாதிரி விஷயங்களால தான். உங்கள் பர்சன் வந்து நல்லா முதுகில் குத்திருக்கலாம், உங்களுக்கு நிறைய பொய் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இப்படி ஒரு செப்ரேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே உள்ள நம்பிக்கை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் குறைஞ்சி போச்சு. அந்த ட்ரஸ்ட்டுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. உங்கள் பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பர்சன் கூட இப்போ நம்பிக்கை இல்லை. அந்தளவுக்கு உங்ககிட்ட வந்து அவங்க ஃபேக்காக நடந்திருக்காங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க, நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த செப்ரேஷனுக்கும் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து ஃபைனல் கார்டு என்னென்னு பார்த்தோன்னா, ட்ராகன் ஃப்ளை, லைட் ஹார்ட்டட் அண்ட் அடாப்ட், ஃபைண்டிங் அவுட் அண்ட் சேஞ்ச் திங்ஸ், கம்மிங் டு லைட் அண்ட் ஹீல். ஓகே, இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? உண்மைகள் எப்போவா இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். மறைச்சி வச்சுருக்கிற விஷயங்கள், உண்மையான அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்கள் பர்சனுக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை கிராஜுவலாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும், எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரிய வரும். அது மூலயமா ஒரு ஹீலிங் எனர்ஜி இருக்குது. அது மூலயமா ஒரு ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி இந்த பர்சன் வந்து அவங்கள மாற்றிக்கிட்டு உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னென்னு பார்த்தோன்னா, இந்த 5 கார்டு மூலயமா உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே உண்மையான அன்பு இருக்குது. இந்த வெட்டிங் ரிங்ஸும் ஃபீனிக்ஸும் சொல்கிறது வந்து அதுதான்.
ஆனால் அவங்களோட பாஸ்ட் ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பிரேக் கொடுத்தது, லைஸ், அதுக்கப்புறம் அந்த நிறைய பேக் ஸ்டாப் பண்ணது, மேனிப்புலேஷன் பண்ணது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் ஆறாத ஒரு காயமாக இருக்குது. இன்னும் வலியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பர்சனை வந்து நீங்கள் நம்பலை, இன்னுமே சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? அடுத்து இந்த கேர்ள் வித் ஸ்னேக், அப்புறம் அந்த பேக் ஸ்டாப்பிங் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இந்த உங்கள் பர்சன் மேலே நீங்கள் சந்தேகப்படுறதுக்கான ஒரு காரணம், ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸும் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த வழியிலேருந்து உங்களால் மீண்டு வர முடியல. இப்போது இன்னும் சொல்கிறது என்னென்னா, இந்த பர்சன் வந்து மாறணும்னு விரும்புகிறாங்க. ஓகேவா? அந்த ஃபீனிக்ஸ் பேர்ட், இந்த ட்ராகன் ஃப்ளை, இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, உங்கள் பர்சனுக்கு வந்து அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்லேருந்து ஒரு ஒரு நியூ சான்ஸ் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் சான்ஸை வந்து உங்கள் பர்சன் எதிர்பார்க்குறாங்க. ஒரு சேஞ்சை மாறணும் நம்ம அப்படின்ற எண்ணம் உங்கள் பர்சனுக்கு வந்துருச்சு. பழைய தவறுகளை திரும்பவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்குது, உண்மையான உணர்வு இருக்குது. ஆனால் அதே சமயம் அவங்களோட பழைய டாக்ஸிக் ஹேபிட்ஸ் அண்ட் லைஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுல பெரிய தடையாக இருக்குது. இப்போ வந்து உங்கள் பர்சன் மாறணும், மாற்றத்தை தேடிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பவுண்டரிஸ் வச்சிங்க அப்படின்னா, ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணிங்க அப்படின்னா பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும். சரியா? உங்கள் கையில் தான் இருக்குது, என்ன உண்மைகள் இருக்குது, உங்கள் பர்சன் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்தராக ரொம்ப ஸ்மூத்தாக ஹெல்த்தியாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பவுண்டரிஸ் இந்த இடத்துல செட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங்கையும் இந்த வீடியோவையும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.